ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி நெய் மீன் சூரை வாங்கியிருக்கேன். இதை இப்போ வறுத்து கறி வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். முதல்ல வானலில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன். நான் வந்து துண்டு மீனுக்கு பொதுவாகவே கொஞ்சம் தேங்காய் கூடுதலாகவே எடுப்பேன். மற்ற மீனுக்கெல்லாம் கம்மியாக எடுப்பேன். ஆனால் துண்டு மீனை பொறுத்தவரை கொஞ்சம் தேங்காய் கூடுதலாக போட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் வறுத்து விட்ருவோம். வறுத்துட்டு அப்புறமா அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். என்னெல்லாம் போட போகிறோம் பாருங்கள். சின்ன உள்ளி, பூடு, நல்ல மிளகாய், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, மல்லிப்பொடி, வத்தல் பொடி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இனி இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடுவோம். இப்போ தேங்காய் கூட சின்ன உள்ளி, கருவேப்பிலை, நல்ல மிளகு, பூடு இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துருவோம். ஏன்னா முதல்ல நம்ம வத்தல் பொடி மல்லிப்பொடியும் சேர்த்து வறுக்கக்கூடாது. வறுத்தோம்னா அது தீஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடுமா. அதனால் லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு தான் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டு நல்லா வறுத்து விட்ருவோம். நல்லா வறுத்து விட்ருவோங்க. நாங்கள் மோஸ்ட்லி என்னை பொறுத்தவரை மோஸ்ட்லி எல்லாமே வறுத்து தான் அரைப்பேங்க. நெத்திலி மீன், காரப்பொடி இந்த மாதிரி மீன் இதெல்லாம் வச்சா தான் பச்சையாக அரைக்கிறது. பச்சை மீன்ஸ் வறுக்காமல் தேங்காய் வத்தல்லாம் போட்டு அரைக்கிறது. மற்றபடி எல்லா மீனுக்கும் மோஸ்ட்லி நான் வந்து வறுத்து தான் அரைப்பேன். இப்போது நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிடுவோம். மாற்றி அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் என்னென்னா துண்டு மீனுக்கு நான் வந்து ரொம்ப அரைக்கவும் மாட்டேன். துண்டு மீன் ஆனால் சாலை மீன் அந்த மீனுக்கெல்லாம் ரொம்ப நல்லா அரைக்கணும். துண்டு மீனுக்கு ரொம்ப அரைக்க மாட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் மீடியமாக அரைச்சிடுவேன். அதை ஊற்றி கொஞ்சம் புளி கரைசலும் ஊற்றி, ஆல்ரெடி புளி கொஞ்சம் கரைச்சி வச்சது இருந்தது, அதனால தான் புளி கரைசல். இல்லைனா மிக்ஸி ஜார்லேயே புளியை போட்டு அரைச்சிருவேன். ரசத்துக்கு ஏதோ புளி எடுத்தேன்னா அதில் கொஞ்சம் மீதி இருந்தது, அதனால தான் புளி கரைசலை ஊற்றுறேன். ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா விரைச்சி விட்டுருவோம். முருங்கைக்காய் ஏதாவது துண்டு மீனில் முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு என்ன முருங்கைக்காய் கிடைக்கல கடையில், அதனாலனா இந்த தக்காளி பச்சை மிளகா போடலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இந்த தக்காளியும் பச்சை மிளகாவையும் நீளமாக கட் பண்ணி அதில் போட்டுருவோம். போட்டுட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுருவோம். நல்லா கொதி வந்ததும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். பார்த்தீங்களா, இப்போவே பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. இப்போ அதை கொஞ்சமாக கிளறி விட்டுருவோம். மண்சட்டி பார்த்தீங்களா சீக்கிரமாக அடியில் பிடிச்சிரும், தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் அடிக்கடி பார்த்துக்குவோம். லாஸ்ட்டை திறந்து பார்த்தா மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.